அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மரியாதைக்குரிய தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக ஒரு புதிய தலைவரை நியமிக்கிறதுக்கு மோடி அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களை பதவியிலிருந்து தூக்குறதுக்கு மோடி அவர்கள் உத்தரவு போட்டாச்சு. ஸோ இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அவருடைய குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி நானும் நயினார்கிட்ட போயிட்டு பெரிய அளவில் என்னுடைய பிஏக்களை அனுப்பி அவர் சந்திக்கிறதுக்கு நம்ம கட்சியோட வளர்ச்சியை பற்றி, கூட்டணி விஷயங்களை பற்றி, யாருக்கெல்லாம் என்னென்ன பதவி கொடுக்கணும், எந்த தொகுதியில் நிற்க வைக்கணும், பல்வேறு விஷயங்களை பற்றின அம்சங்களை பற்றி நான் கடிதம் எழுதி அவரை பார்க்குறதுக்கு நேரில் பார்த்து பல விஷயம் சொல்கிற அப்பாயின்மெண்ட் கேட்டோம். அது எதையுமே அவர் கடிதம் கொடுத்து அந்த கடிதம் எதையும் அவர் ஆக்ஷன் எடுக்கலை. நேரில் பார்க்கவும் எனக்கு அவங்க பிஏவை அனுமதி கொடுக்கல. இதை கேட்டால் நயினார் தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அவர் ஓபிஎஸ்சியாக அப்படி தான் சொல்கிறாரு. அப்போது நயினார் அவர்கள் எடப்பாடியோட கொத்தடிமை ஆகிட்டார். அவர் ஒரு அதிமுகவுடைய விசுவாசியாக இருக்கிறாரு. அவர் பாஜகவுடைய சித்தாந்தத்தில் வளர்ந்தவர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் வானதி சீனிவாசன், மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களைத்தான் பாஜகவுடைய தமிழக பாஜகவின் மாநில தலைவராக கொண்டு வாங்க நான் மோடிக்கு நான் அதிகாரப்பூர்வமான கடிதம் கொடுத்துருந்தேன். ஆனால் மோடி அவர்கள் எப்போ பாரு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை கோட்டை விட்டுருவார். அவருக்கு நான் விளக்கமாக தான் கடிதம் எழுதுவேன். இதை வேறு அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் நொட்டு சொல்லுவார். அவர் கொடுக்க மாட்டார் அப்பாயின்மெண்ட்டு. ஆனால் நான் கட்சி விட்டு போகிறேன், எனக்கு தேவையில்லை உங்கள் கட்சி, நான் சொல்ல நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் போகிறேன், என்னை விட்டுருங்க, என்னை நீங்களே விலக்கிடுங்க கட்சி விட்டு அப்படின்னு நான் சொன்னால் கூட அவர் உடனே ஃபோனை போட்டு சரி போயிடாதீங்க, உங்கள் சேவை எங்கள் கட்சிக்கு தேவை, நீங்கள் போயிடக்கூடாது, இருக்கணும், இல்லைனா நாங்கள் எப்படி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது, நீங்கள் தான் வியூகம் அமைச்சு கொடுப்பீங்க, நீங்கள் தான் 2019 ஜெயிக்க வச்சிங்க பாஜகவை, எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தோம். 2014 ஏதோ ஒரு எழுச்சியில் வந்துட்டோம், மோடி அலையும் வந்தாச்சு, ப்ரொமோட் பண்ணி காங்கிரஸ்க்கு எதிராக ஊழல்னு சொல்லி வந்துட்டோம். 19 எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் தான் வியூகம் அமைச்சு கொடுத்தீங்க, 24 நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது எல்லா எலெக்ஷனுக்கும் நீங்கள் தான் ஐடியா கொடுக்குறீங்க, உங்களை விட்டு ஆள் கிடையாது, அதனால் பிரசாந்த் கிஷோர்லாம் வேஸ்ட்டு, சும்மா அதெல்லாம் டம்மி, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தேவைன்னு அடிக்கடி உடனே பொசுக்குன்னு காலில் விடுற மாதிரி அவர் கெஞ்சுறாரு. அப்போது நான் சொல்கிறத கரெக்டாக செய்யணும்ல. இப்படி தான் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் சிஎம்மாக கொண்டு வரணும்னா அவர் உங்ககிட்ட சால் ஜாப்லாம் சொல்லுவார், நிறைய எக்ஸ்கியூஸ்லாம் கேட்பார், அவர் மேலே இருக்க வழக்குகளை தள்ளுபடி பண்ண சொல்லுவார். ஒருபோதும் அந்த விஷயத்தை பண்ணிடாதீங்க, அதை மட்டும் இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க, அவர் நம்ம கையில் ஒரு பிடி இருக்கணும், இல்லைனா அவர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவார். நான் அவ்வளவு தெளிவாக எழுதி கடிதத்தில் கொடுத்துருந்தும் அவருடைய 1 கோடி ரூபா அந்த வழக்குக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டையே புதுசாக ஒரு சட்டம் ஒன்று பெரிய இது மாதிரி லார்டு லபகுதாஸ் மாதிரி மோடி அவர்கள் போட்டு அதை என்ன பண்ணிட்டாரு, அவர் ஃப்ரீ பண்ணி விட்டார். அவரும் டாட்டா பாபான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் மோடியால் ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டு நிறுத்துறதோ இல்லை அவரை கன்வின்ஸ் பண்ணுறதோ இன்றைக்கி வரைக்கும் முடியலன்னா, அப்போ நான் சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக தெளிவாக எழுதி கொடுத்துருக்கேன். நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல லெட்டரில், அதை பொதுவெளியில் காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், கண்ணியத்துக்காக. இல்லை தூக்கி வெளியே விட்டேன்னா ஒட்டுமொத்த பாஜகக்காரங்களும் மோடி அவர்களுடைய இமேஜ் நாசமாக போயிடும். ஸோ அதனால் நான் அமைதியாக இருக்கேன். பிஜேபிக்காரங்களாம் பார்ப்பாங்க, ஐயே நான் மோடி இவ்வளோ கேவலமாக இருக்கார், இந்த செந்தில்குமார் சார் இவ்வளவு தெளிவாக ஒரு மனுஷன் இவ்வளோ தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு குறிப்புன்னு போட்டு அதை கூட அவர் புரிஞ்சிக்காமல் இப்படி தப்பு பண்ணிட்டாரு. அப்போ செந்தில்குமார் கரெக்டாக தானே கொடுத்துருக்காரு, இதை கூட மோடியால் இம்ப்ளிகேட் பண்ண முடியாத, இப்படியா இருப்பார் அவர் அப்படின்னு உங்களை தான் கலாய்ப்பாங்க. அது வேண்டாம், உங்கள் கண்ணியத்துக்கு குறைவாக நடந்துக்கூடாது, மரியாதை குறைவாக நடக்கூடாதுன்றக்காக தான் நான் எதையும் அந்த மாதிரி பொது வெளியில் கடிதங்களை வெளியே விடுறதில்லை. நிறைய பேர் கேட்குற மாதிரி நீங்கள் எழுதின கடிதத்தில் வெளியிடுங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எழுதின கடிதத்தை பொய்யா வெளியே சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டா பிரைம் மினிஸ்டர் சும்மா விடுவாரா? கட்சிக்காரங்களுக்கு எழுதினா சும்மா விடுவாரா? நயினார் நாகேந்திரன் தான் செந்தில்குமார் கடிதமே எழுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அனுப்புனது அக்னாலஜ்மெண்ட்டு டெலிவரி ரிப்போர்ட் எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி போட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த கதைலாம் கிடையாது. நான் போயிட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் பிஏலாம். அதுக்கு தான் நான் போலனாலும் என் பிஏவை அனுப்பி வச்சேன். நயினாருக்கு சால்வோ போத்துனா அந்த இதுவெல்லாம் இருக்குது வீடியோ.
அவங்ககிட்ட போய் பேசுகிறது, அவங்க பிஏ கிட்ட பேசினேன், ஃபோன் காலு எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம், ஹிஸ்ட்ரியெல்லாம். அப்படி வந்து என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. நானும் அந்த மாதிரி பொய்யான தரவுகளை பொது வெளியில் சொல்ல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது இந்த முறை வந்து நயினார் அவர்கள் அவர் வந்து எடப்பாடிக்கு கையால் மாட்டதுனால ஏற்கனவே அண்ணாமலையும் இதே தப்பை தான் பண்ணார். அதனால் அண்ணாமலை மாற்று கிடையாது இதுக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு மாற்று ஒருபோதும் அண்ணாமலை கிடையாது. அப்படி அண்ணாமலை வரணும்னு விருப்பப்பட்டால் நான் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அண்ணாமலை அவர்கள் நான் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நீங்கள் வந்து தலைவராக உங்களை கொண்டு வர்றதுக்கு நான் பண்ணுறேன். அப்போ கூட இங்கே எடப்பாடி இங்கே தேவை, அதாவது பாஜக கூட்டணியோட அதிமுக கூட்டணி தேவை. இப்போதைக்கு எடப்பாடி அவர்கள் இருக்கார். இப்போ எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து கூட்டணியில் நாங்கள் இணக்கமாக கொண்டு போக தான் ட்ரை பண்ணுறோம். அப்போ எடப்பாடிக்கு அண்ணாமலை பிடிக்காது. அப்போ அந்த இடத்துல வானதி சீனிவாசன் அக்கா வந்து கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் வந்து முன்னெடுத்திருந்தேன். இப்போ நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு துரோகம் பண்ணதுனால, அவர் அதிமுக கொத்தடிமை ஆனதுனால நயினார் நாகேந்திரன் தேவையில்லைன்ற முடிவை எடுத்தாச்சு. அவரை மாற்றிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல வானதி அக்காவை தலைவராக கொண்டு வரணும் நான் கொடுத்துருக்கேன். இந்த முறையாவது மோடி அவர்கள் கரெக்டாக பண்ணணும். இல்லைனா நான் டெல்லிக்கு வந்து உங்களை திட்டுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னுடைய உழைப்பை வீணடிக்கிறீங்க, கட்சியோட வளர்ச்சி வீணடிக்கிறீங்க, நம்ம வெற்றி பெறோட வாய்ப்பை நீங்களே கை நழுவ விடுறீங்க. இது வந்து தொண்டர்கள் அவ்வளோ தூரம் களத்தில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தும். கட்சியில் எவ்வளோ பேர் நிர்வாகிகளே வேலை செய்கிறாங்க, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஆகிடும். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் திமுக அதனுடைய ஆதரவு, அதோட வாடகை வாய்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, டேஷில் கூட தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போது நம்ம கரெக்டாக ஒரு செஞ்சு அவங்க மூஞ்சிலனா கரிய பூச வேணாமா? அப்போ நாம் என்ன பண்ணணும், எப்படியாவது நம்ம பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிச்சாகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாகணும் போது எல்லாரையும் நம்ம அரவணைச்சு கூட கூப்பிட்டு போனோம். எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுற மேட்டர் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த அதிகாரத்தை இருக்குன்றதை எடப்பாடி கிட்ட சொல்லுங்கள். ஏற்கனவே லெட்டர் கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து ஓபிஎஸ் கிட்ட கொடுத்துருக்கேன், டிடிவி கொடுத்துருக்கேன், சின்னம்மாவுக்கு கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் நான் லெட்டர் கொடுத்துட்டேன். அவங்க அதை ஒழுங்காக பரிசீலனை பண்ணி என்கிட்ட ஆலோசனை கேட்க சொல்லுங்கள். ஒழுங்காக அந்த கூட்டணியை நான் ஃபார்ம் பண்ணி தரேன். இங்கே வேறு யாரும் செய்ய மாட்டாங்க, செய்கிற அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது பயப்படுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது தப்பாக போச்சுன்னா மோடி கேள்வி கேட்டால் நம்மளை பதவி விட்டு நீக்கிடுவாருன்னு பயம் அவங்களுக்கு இருக்கும். எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. நான் கரெக்டாக செய்வேன்றது மோடிக்கு தெரியும். ஏன்னா மோடிக்கே நான் ஆலோசனை கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த செயல்படுத்திட்டு போவார். பிஎல் சந்தோஷ் போன்றவர்களே அனுப்புவாங்க. ஸோ நான் எழுதி கொடுக்கறத தான் அவங்க வந்து செயல்படுத்துவாங்களே தவிர மோடி அவர்களாக தானாகவே சிந்திச்சு எதையும் அவர் பண்ணுறது இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால் மோடி அவர்கள் உத்தரவு போடுங்க. செந்தில்குமார் ஒரு பிஜேபி கிங் மேக்கராக, ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக அவர் என்ன ஆலோசனை கொடுத்து கடிதம் கொடுத்தாலும் அது உடனடியாக பரிசீலனை பண்ணி அவருக்கு ரிப்ளை கொடுங்க. அதை வந்து நடவடிக்கை எடுங்க. அவர் ஏதாவது கோரிக்கை வச்சு யாரையாவது சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டால் இங்கே இருக்க கேசவ விநாயகன் ஜி சும்மா பொங்கலை சாப்பிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு சும்மா பொம்பளை பின்னாடி சுற்றிட்டு இருக்காதிங்க. ஒழுங்காக செந்தில்குமார் ஒரு ஏதாவது விஷயம் வந்து அப்பாயின்மெண்ட்டு டிடிவி தினரை பார்க்கணும், இல்லை ஓபிஎஸை பார்க்கணும், சின்னம்மாவை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் கேட்டால் முதல்ல அதை முடிச்சு கொடுங்க. அதுதான் உங்கள் வேலை. அதுக்கு தான் உங்களை வந்து ஆர்எஸ்எஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பொம்பளை பின்னாடி சுற்றுறதுக்கும் அவுத்து போட்டு கூட நின்னா கூட பார்க்காத மனுஷன் சொல்கிறதுக்கெல்லாம் உங்களை இங்கே நியமிக்கலை. கட்சியை வழக்கு தான் நியமிச்சிருக்கோம். திமுக கிட்ட வாங்கி தின்றதுக்கு, அதிமுக கை நீட்டுறதுக்கு, ஒரு ஓசில் காரில் போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் கேசவ விநாயகஜியை வந்து நியமிக்கலை. அப்புறம் வந்து எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா மோடி கிட்ட லெட்டர் கொடுத்தாச்சு. மோடி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு செந்தில்குமார் கேட்குறாரு, ஓகேனா நான் நேரடியாக மோடி அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவேன். நான் சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் கேசவ விநாயகஜிக்கோ நயினார் நாகேந்திரனுக்கோ இங்கே இருக்க தமிழகவாதிகள் எந்த தலைவர்களுக்கோ புரியாது. அப்போ புரியாத போது நான் சொல்கிற வியூகம் என்னன்றதை மோடி அவர்களுக்கு தான் நான் சொல்லணும். அவர்கிட்ட மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கு தேவைன்னா அவர்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கங்க. உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது. நேரடியாக நான் மோடி தான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அதனால் இன்னொரு தடவை நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு வச்சுங்க, அப்புறம் அமளி துமளி ஆகிடும், பார்த்துங்க.